கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான உயிரோட வார்த்தை யோவேல் 2:23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து பின்மாரியும் கொடுத்து ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அதாவது சீயோன் குமாரரே, சீயோன் குமாரத்தையே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ந்திருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு பின்மாரி மலையும் முன்மாரி மலையும் பண்ணி பெய்ய பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது அவர் சொல்கிறாரு, நான் நடத்துவேன், நான் தாங்குவேன், நான் புன்மாரி மலையை பெய்ய பண்ணுவேன், பின்மாரி மலையை பெய்ய பண்ணுவேன், ஏற்ற வேலையில் உயர்த்துவேன் அப்படிங்கிற வாக்கு தத்தத்தையும் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் நீ நம்பினால் நீ எனக்குள்ளே சந்தோஷமாக இருப்பாய். நீ அதனால் அதை பற்றி கலங்காத. நான் கற்பத்தில் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், தப்புவித்தேன். தாயின் கருவிலை விழுகும்போது நான் உன்னை தாங்கினேன், இதுவரை நடத்தினேன், இன்னமும் நடத்துவேன். ஏன் பயப்படுகிறாய்? நீ அதனால் கவலைப்பட வேண்டாம், நீ சந்தோஷமாக இரு. நான் ஏற்ற வேலையிலே உனக்கு மழை காலத்தில் மழையையும், வெயில் காலத்தில் வெய்யையும், பனிகாலத்தில் பனியையும், குளிர்காலத்தில் குளிரும், ஆட்டுப்படிக்கு எப்படி வருஷத்தில் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு வருகிறதோ அதே போல் அந்தந்த வேலையில் அந்தந்த நேரத்தில் உனக்கு குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அந்தந்த வருஷத்தில் முன்மாறி பின்மாறி மழையை பெய்ய பண்ணி உடனே நடத்துவேன், ஏந்துவேன், தாங்குவேன். ஒரு மரம் செடி கொண்டு இருந்தால் வெயில் தேவை, அதோட கூட மழையும் தேவை, அதோட கூட பனியும் தேவை. அன்பார்ந்தவர்களே, அந்தந்த காலத்தில் கரெக்டாக கர்த்தர் செஞ்சுட்டு வர்றார் இல்லையா? அதனால் அந்தந்த காலத்துக்கு உங்கள் பிள்ளைங்க வயசுக்கு வரும்போது அந்த காலத்தில் என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைக்கு திருமணம் முடிக்கும்போது அந்த நேரத்தில் என்ன செய்யணும், உங்கள் பிள்ளைகளுக்கு பிரசவம் வரும்போது அந்த நேரத்தில் என்ன செய்யணும், எல்லாவற்றையுமே அவர் சரியான நேரத்தில் சரியான முறையில் அதுக்குண்டான தேவைகளை சிந்திச்சு கரெக்டாக செய்கிற தேவனுங்க. நீ அதனால் கவலைப்படாத. என் பிள்ளை எப்படி கட்டி கொடுப்பேன், பிரசவத்தை எப்படி பார்ப்பேன், என் பிள்ளைக்கு எப்படி திருமணத்தை முடிப்பேன், பணங்காசிலேயே கவலைப்படவே வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன் என்று இயேசுவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீ கவலைப்படாத, நான் முன்மாறி பின்மாறி மலையை பெய்ய பண்ணி நடத்துவேன். அதனால் கலங்காதிருங்கள், பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு நான் சுபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். கலங்காதே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் இலைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு இலைப்பாறுதலையும் ஒரு அமைதியையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தை கொடுத்து நீர் உயர்த்துவதற்கு நன்றி. இந்த வேளையில் உங்களுடைய மகிமையின் கரம், உங்களுடைய கிருபையின் கரம், உங்களுடைய அற்புத கரம், உங்களுடைய அதிசய கரம், பலத்தின் கரம் கூட இருப்பதாக. வாழ்ந்திருக்க முடியும், உயர்ந்திருக்க முடியும், செழித்திருக்க முடியும், பெருமுடி கிருபை தாங்க. இரத்த கோட்டைகளை மறைத்த கொள்ளுங்க. தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.